மொச்சை கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. மொச்சை, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், கொஞ்சம் புளி தண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. மொச்சையை வேக வச்சுக்கலாங்க. பச்சை மொச்சை வாங்கி உரித்து வச்சுருக்கோம். அளவாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. 2 விசில் வரட்டும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக. நிறைய பேர் காரம் ரொம்ப சேர்த்துக்க மாட்டீங்க, அதனால் சாம்பார் பொடி போட்டுக்கலாங்க. நான் சாம்பார் பொடி தான் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் பொடி மசாலா ரெடி பண்ணலாம். எண்ணெய் ஊற்றிக்கங்க லைட்டாக. இந்த மாதிரி வெங்காயம் போட்டு வதக்கிங்க. மோஸ்ட்லி நான் சின்ன வெங்காயம் தான் போடுவேன், பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், நசுக்கி எல்லாத்தையும் அதிலே போட்டு வதக்கி அரைக்கணும். தக்காளி போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி வச்சுங்க. சாம்பார் பொடி 2 ஸ்பூன் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் ஸ்பூன் 1. தேவைக்கு தேங்காய் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். தேங்காய் அளவாக போட்டுக்கணும். நல்லா ஆற விடுங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆறட்டும். 2 சோம்பு போட்டுக்கோங்க அரைக்கிறதுக்கு. தாளிப்புக்கு கடுகு வெந்தயம் எடுத்து வச்சு வதக்கி வச்ச மசாலாவை அரைக்கலாங்க. மசாலா அரைச்சாச்சு. இந்த பயிர் வெந்துருச்சு. மொச்சை எண்ணெய் போட்டுக்கலாங்க. அளவாக போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு வெந்தயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் தேங்காய் போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. மொச்சை இதில் கொட்டுங்க. ஊற்றிட்டு மசாலா போட்டுக்கோங்க. புளி ஊற்றினா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நல்லா கலர் எடுத்துக்கோங்க. நல்லா அப்படி கலர் விட்டுக்குங்க. மொச்சை கத்திரிக்காய் காரக்குழம்புங்க. நல்லா அப்படி போட்டு கலரி விட்டுக்குங்க. நல்லா கலர்னோடனே கொதிக்குது பாருங்கள். புளி தண்ணி ஊற்றிக்குங்க. பாருங்க, புளி தண்ணி நல்லா கொதிச்சோடனே இறக்க வேண்டியது தான். நல்லா கொதி வந்தால் இறக்கணும். பாருங்கள், சுவையான கத்திரிக்காய் மொச்சை குழம்பு ரெடி. நீங்கள் கருவாடு போடுறா இருந்தால் கூட போட்டுக்கலாம். அதில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.